வெல்கம் டு ரோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பேஸ்மெண்ட் லெவலில் பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் லெவலில் மட்டும் பண்ணுறது கிடையாது, காலம் ஃபுட்டிங் போடும்போதும் இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் நம்ம இந்த சைட்டில் வந்து பேஸ்மெண்ட் லெவலில் தான் பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறோம். இது வந்து நம்ம வந்து கடப்பாரை யூஸ் பண்ணி 1.5 1.5 கேப்பில், அதாவது 1.5 அடிக்கு 1.5 அடி கேப் போட்டு ஒரு 9 இன்ச்சு டு 1 அடி டெப்த்து எடுத்து இதை வந்து ஒரு ட்ரம்மில் கலவையாக மிக்ஸ் பண்ணி, அதாவது வாட்ரு கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு வரலாம். நம்ம இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுனால நம்ம கரையானோட பாதிப்பு இல்லாமல் நம்ம மர ஜாமான், இன்டீரியர் சம்மந்தப்பட்ட எல்லா பொருளுமே நல்லா நம்ம பாதுகாத்துக்கலாம். பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுனால நல்ல பெனிஃபிட் இருக்குது. அதே மாதிரி எந்தெந்த முறையில் பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நடைமுறையில் காலம் ஃபுட்டிங் போடும்போது பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, பேஸ்மெண்ட் லெவலில் பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆஃப்டர் பிளாஸ்டரிங்க்கு அப்புறம் டைல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி ட்ரில்லிங் மிஷினை வச்சு ட்ரில் பண்ணி பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த மாதிரியெல்லாம் நடைமுறையில் பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அதே மாதிரி நம்ம பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணாத ஒரு வீட்டில் நம்ம வந்து கரையான் பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணாத வீடு. இதை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கஸ்டமர் கால் பண்ணி சொன்னாங்க, இது எதுக்காவது சொல்யூஷன் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து இதை எடுத்து இதுக்கு வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து பண்ணுறதுக்கு, அதாவது வந்து ஆஃப்டர் பிளாஸ்டரிங்க்கு அப்புறம் பண்ணுற பெஸ்ட் கண்ட்ரோல் நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி இன்ஜெக்ட் பண்ணி ஒரு அடிக்கு 1 அடி நம்ம மரம் எங்கெங்கே இருக்குதோ அதை ஃபுல்லாக, ப்ளஸ்ஸு டைல்ஸுக்கு மேல் லெவலில், கீழே நம்ம ஸ்கட்டிங் ஒட்டியிருப்போம்ல அதோட மேல் லெவலில் 1 அடிக்கு 1 அடி இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு, இதுக்கு வந்து பெஸ்ட் கண்ட்ரோலுக்கு ஃபுல்லாக வந்து நம்ம ப்ரீமேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒயிட் சிமெண்ட் வச்சு இதை பக்காவாக க்ளோஸ் பண்ணணும். இது நான் பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணும்போது வீட்டில் இருந்த ஆள்கள்லாம், இது வாடகை வீடு இருந்தாங்க, அவங்க வந்து வெக்கேட் பண்ணி போயிட்டாங்க. சப்போஸ் இது வீட்டில் ஆள் இருந்தாங்கன்னா அவங்கள வெக்கேட் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள். குடியிருப்ப வீட்டுக்குள்ளே வந்து இது பண்ணுறது வந்து கொஞ்சம் சேஃப். குழந்தைங்கள்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா சுவாசிக்கிற பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் வரும். ஸோ அதனால் அவாய்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.